பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சங்கீதம் 147 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம்ஸ் 147 verse 13. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது? அவர் உன் வாசல்கள் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். என் கண்பார்களே, இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், கர்த்தர் உங்கள் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்தி. அப்படின்னா ஏசப்பா உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பது மாத்திரம் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா, எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஏசப்பா சொல்கிறார், நான் உன் வீட்டின் தாழ்பால்களை பலப்படுத்த போகிறேன். யாருடைய குடும்பத்தெல்லாம் ஏசப்பா ஆசீர்வதிக்க சித்த வைத்திருக்கிறாரோ, இன்றைக்கு யாரெல்லாம் நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களோ, நீங்கள் ஆசைப்படுகிறீங்களோ, ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கிறீங்களோ, நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வீட்டின் வாசல்களை தாழ்பால்களை பலப்படுத்த போகிறார். அப்போ ஏசப்பா உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். ஏசப்பா நீங்கள் செய்கிற கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மாதம் ஏசப்பா வாக்கு கொடுத்தது போல ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூட ஏசப்பா நீங்கள் வாக்கு கொடுத்திரப்பா, உன் வாசல்கள் தாழ்பால்களை பலப்படுத்துவேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களில் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிப்பீராக, கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை யாருடைய வாழ்க்கையில் ஏசப்பா குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே, நன்மைகளை காண முடியல என்று கலங்கி கொண்டிருக்காங்க, வார்த்தையான தேவன் அப்பா ஒவ்வொருத்தருக்கு நேராக உங்களுடைய வார்த்தையை அனுப்பி அப்பா நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா, நீங்கள் உண்மை உள்ள தேவன், நீங்கள் ஜீவனுள்ள தேவன் ஏசப்பா. யாரெல்லாமே நோக்கி விசுவாசத்தோடு ஏசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அவங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக, அவங்க செய்கிற பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பீராக, அவங்க செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.